ஜனநாயகம் வர்றதே கொஞ்சம் கேள்விக்குறி, ஒரு சந்தேகம் அப்படிதான். இன்னைக்கு ஜனநாயகம் வரதே ஒரு கேள்விக்குரிய ஆன ஒத்த காரணம் ஜனநாயகம் டீம் மக்கள் மட்டுமே. இந்த நிலைமையில கூட எப்ப ஹைகோர்ட்ல அவங்க கேஸ் இதாச்சோ அவங்க மேல்முறையீடு போடாம அட்லீஸ்ட் அந்த இடத்துலயாவது அவங்க போய் சென்சார் போர்டு கிட்ட நின்று சரி சார் நீங்க ரிவ்யூ பண்ணுங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணி கொடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் அப்பயாவது ஆயிருக்கும். ஆனா அப்பயும் நான் கெத்து நான் மாஸ் ஹீரோன்னு நிந்தீங்க பாத்தீங்களா, அங்கதான் பிரச்சனை. அதே கெத்து தான் இவர் தேர்தல் காலத்திலையும் காட்டுறாரு. இன்னி வரைக்கும் அதாவது கூட்டணிக்காக அந்தந்த தலைவர்கள் அவ்வளோ பாடுபடுறாங்க. ஆளும் கட்சி திமுக, ஏன் அவங்க ஆளும் கட்சி தானே, அவ்வளோ பெரிய லெஜசி உள்ள திரு ஸ்டாலின் அவர்கள், திரு உதயநிதி அவர்கள் அவங்க கூட்டணிக்கு பாடுபடுறாங்களே, கூட்டணியை சேர்க்க வலுவு பண்ண இன்னி வரைக்கும் அவ்வளோ அவங்க களத்துல செயல்படுறாங்க தேர்தல் வருதுன்னு.